எல்லாருக்கும் வணக்கம். நாம தமன்னா நடிச்சு ஹாட்ஸ்டாரில் வெளியான நவம்பர் ஸ்டோரி அப்படிங்கிற வெப் சீரிஸில் இருக்க எபிசோட்ஸ் தான் ஒன்றா பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் மொத்தமாக 5 எபிசோட்ஸை பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மேலே தெரியிற ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுடலை அண்ட் தமன்னா 2 பேரோட சந்தேகமும் டாக்டர் ஏசு மேலே போகுது. இதிலிருந்து ஏசு எப்படி போலீஸ்கிட்ட மாட்ட போகிறாரு, அந்த லேடியை கொலை பண்ணதும் ஏசு தானான்னு பார்க்க வாங்க இந்த 6வது எபிசோட்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஃப்ளாஷ்பேக்கோட தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. அதில் அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டர் ஆகணும்னு அதுக்கான எக்ஸாமுக்கு போகிற ஆளுக்கு போஸ்டிங் கிடைக்குது. எங்கன்னா மார்ச்சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வேலை தான் அது. அந்த ஆள் வேறு யாருமே கிடையாது, நம்ம குழந்தை இயேசு தான். அவரோட ஆசை எல்லாமே அறுவை சிகிச்சை செய்கிற நிபுணராக ஆகணும் தான். ஆனால் இவர் ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் ஆனார்னு தெரில. ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் போய் ஆப்ரேஷன் தேட்டர் முன்னாடி நிற்கிறாரு. ஒரு நாள் இந்த லேடி சாவித்திரி அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாருன்னு வருவாங்க. அப்போ அவன் குடிச்சிட்டு மேலேருந்து கீழே விழுந்துட்டான்னு அப்படி சொன்னால் எங்கே சாவித்திரிக்கு எந்த இழப்பீடுமே கிடைக்காதோன்னு சாவித்திரியை பார்த்து பரிதாபப்படுற நம்ம குழந்தை இயேசு அந்த ஆள் தவறி தான் கீழே விழுந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு. இதனால் சாவித்திரிக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிடுறாங்க. அந்த சமயம் இந்த வெப்சீரிஸோட ஸ்டார்டிங்கில் நடந்த அந்த திருநெல்வேலி பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க டெட் பாடிஸ் எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இவர்கிட்ட தான் வருது. ஸோ அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இந்த எபிசோட நேம் என்னென்னா க்ளோஸ். அதாவது நம்ம கொலைகாரன் இயேசுக்கிட்ட எல்லாருமே எப்படி நெருங்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஹைதராபாத்லேருந்து வந்த 3 பசங்களில் ஒருத்தன் செத்துட்டான். எங்கே இயேசு தன்னையும் கொண்டு வரணும்னு பயந்து இயேசு பொண்ணை இயேசுக்கிட்டே ஒருத்தன் ஒப்படைச்சிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கான். இவன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு தமன்னா சிஸ்டமை ஹேக் பண்ணவனும் மீதி இருக்க இன்னொரு ஹைதராபாத் பையனும் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமன்னாக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, தன்னோட அப்பா இத்தனை வருஷமாக குழந்தைன்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டரை பற்றி பேசணும், இவருக்கும் நம்ம அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தன்னோட வீட்டு வேலைக்காரியான மைனா கிட்டையும் சொல்கிறாங்க. மைனா போய் தமன்னா அப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவ நீ, ஆனால் இந்த ஆளை மட்டும் ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதே சமயம் மார்ச்சரியில் நம்ம போலீஸ் சுடலை, செத்துப்போன லேடி, ஏசு அண்ட் 3 பசங்க இவங்க எல்லாம் எந்த பாயிண்ட்டில் ஒன்று சேர்றாங்கன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைச்சிருக்க ஒரு க்ளூ என்னென்னா, செத்துப்போன அந்த சாவித்திரி அப்படிங்கிற லேடியோட ஹஸ்பண்டுக்கு பல வருஷம் முன்னாடி ஏசு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்ட அந்த ஹைதராபாத் பொண்ணையும் இவர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த 3 பசங்க தான் அதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பசங்க சேஃபாக இருக்கலாம்னு இங்கே சென்னைக்கு ஓடி வந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் செத்து கிடக்கிறான். ஸோ சாவித்திரி அந்த செத்த பையன் இவங்க 2 பேர் கூடயும் மேட்சிங்கில் இருக்கிறது தமன்னா அப்பா கணேசன் இல்லை, ஏசு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ மார்ச்சரி டாக்டர் பரந்தாமன் கிட்ட ஏசு பற்றி விசாரிக்க போகிறாரு. பரந்தாமன் என்ன சொல்கிறாருன்னா, ஏசுவுக்கு கை நடுக்கம், அதாவது நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் இருந்தது. அதனால் அவரால் ஒரு சர்ஜனாக, அதாவது அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டராக ஆக முடியல. பல வருஷமாக அவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. கடைசி வரைக்கும் அவரால் முடியல. கடைசியாக அவரோட சார் ஒருத்தர், உயிருள்ள உடம்பை உன்னால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது, நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டராக போக சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் இயேசுவும் போகிறாரு. கல்யாணமான சில நாள்லேயே அவர் ஒய்ஃப் இறந்ததாகவும் அவருக்கு பிறந்த பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொல்கிறாரு. இப்போ தான் போலீஸ் சுடலைக்கு ஒரு ஐடியா வருது. ஏசு சைடும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கா, அவன் ஏன் பெண்ணை வச்சு அந்த செத்து போன சாவித்திரிலேயே பல தடவை குத்திருக்க கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் தமன்னா வீட்டில் மைனாவும் தமன்னா அப்பாவும் சண்டை போட்டு தமன்னா அம்மா ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிடுது. தமன்னா வெளியே நின்று அவங்க ஃப்ரெண்டு மலர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. செத்து போன அந்த லேடிக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருந்ததுன்னா அந்த லேடி கூட போன பசங்களுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அதே பசங்க இங்கே ஒரு எஃப்ஐஆர் ஃபோல்டரை ஹேக் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அந்த எஃப்ஐஆர் ஃபோல்டருக்கும் இயேசுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் இயேசு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸை தேட சொல்கிறாங்க. குறிப்பாக 16 நவம்பர் 1995 அன்னைக்கு. பட் அன்றைக்கி தானே பெரிய பஸ் ஆக்சிடென்ட் நடந்தது திருநெல்வேலியில். அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நம்ம இயேசு தானே. அதனால் நிறைய ஃபைல், கிட்டத்தட்ட 43 ஃபைல்ஸ் இருக்குது. இதில் எந்த எஃப்ஐஆர்னு கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சு, சரி எங்கள் அப்பாவுக்கும் அதில் சம்மந்தம் இருக்குதுன்னு யோசிக்கிற தமன்னா எங்கள் அப்பா பேரை போட்ட பாருன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா ரூமுக்கு வராங்க. அப்பா பார்த்தா அவங்க அம்மா ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது. மலர் அப்பா பேரில் எந்த ஃபைலும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்போ தமன்னா அம்மா ஃபோட்டோவில் இருக்க டேட்டா பார்க்குறாங்க. அதில் அக்டோபர் 1995 போட்டிருக்கு. இது பார்த்ததுமே தமன்னாவுக்கு ஷாக். ஏன்னா தமன்னா அம்மா 1993 தமன்னாவை பெற்றெடுக்கும் போது இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பார். தமன்னாவுக்கு டவுட் எதுக்கு நீ என் அம்மா பேரை போட்டு பாருன்னு சொல்ல மலர் தமன்னா அம்மா பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு உண்மை தெரிய வருது. தமன்னா அம்மாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு. ஸோ அவங்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நம்ம இயேசுதான்னு. இயேசு தமன்னா ஃபேமிலி கூடயும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுடலை அண்டு பரந்தாமன் காரில் இயேசுவை பற்றி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதில் இயேசுவோட மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த பெண்ணால் குத்தி இருக்குந்தா இயேசு தானே அந்த லேடி மேலே பெயிண்ட்டை ஊற்றிருக்கணும். ஸோ நம்மளை எல்லாம் தமன்னா அப்பா கணேசன் பக்கம் திருப்பி விட்டுட்டு இன்னும் நேக்கா சொன்னான் பாரு,
ஐ கிளாம்பில் இடிச்சு செத்து போயிட்டாங்க, தள்ளி விட்டுவன் 5.4 அடி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகம் எல்லாத்தையும் கணேசன் பக்கம் திருப்பி விட்டுறான். நாமளாக வந்து அவனை கூப்பிட்டான், வந்து எங்களுக்கு அந்த பாடியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பான், நாமளாக கூப்பிட்டோம். அவனே வந்தான், அவனே கொலை நடந்த இடத்துக்கும் வந்தான், இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னான். நம்மளை எல்லாரையும் கணேசன் பக்கம் திருப்பி விட்டுட்டு போயிட்டான். அவன் ஏன் சாவித்திரியை கொல்லணும், என்ன காரணம் இருக்கும், சாவித்திரிக்கும் அந்த பசங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு எல்லாமே யோசிச்சுக்கிட்டு வராங்க. அதே சமயம் தன்னோட வீட்டில் இருக்க மலர் தன்னோட ஃப்ரெண்டு சிசிடிவி ஹேக்கர் இருக்கான்ல அவங்ககிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி எல்லாமே வந்து தமன்னா கூடயே சேருது, தமன்னா அம்மா வந்து இப்படி இறந்துட்டாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. எல்லாமே ஏன் தமன்னாக்கிட்டே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ சிசிடிவி ஃப்ரெண்டு ரகு, எல்லாமே தமன்னாக்கு தான் பிரச்சனையாக இருக்குது, ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை, இந்த மாதிரி அந்த பசங்க உன்னோட சிஸ்டத்தை தான் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, அவனுங்க என்ன ஹேக் பண்ணாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட ஐபி அட்ரஸை வச்சு அவனுங்க எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனுக்கு எந்த ஃபோல்டரை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தமன்னா அம்மா ஃபோல்டரை தான் ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. இவங்க ஏன் தமன்னா அம்மா ஃபோல்டரை ஹேக் பண்ணணும், இதுக்கும் அந்த இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த எஃப்ஐஆரில் என்னென்ன இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அதில் டேட் இருக்கும், எஃப்ஐஆர் நம்பர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அதில் அட்ரஸும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த அட்ரஸை வச்சு அவங்க ஏன் அந்த தமன்னாவோட பழைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது, ஏன்னா தமன்னா அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அட்ரஸை தேடி அன்றைக்கி நைட்டு ஏன் தமன்னா வீட்டுக்கு போயிருக்கலாமேன்னு யோசிக்கிறாங்க இவங்க 2 பேரும். ஐபி அட்ரஸ் மூலிமா கிடச்ச அந்த பசங்க உட்காந்து ஹேக் பண்ண அந்த ரூமுக்கும் கிளம்பி போகிறாங்க. அப்போ அதே சமயம் ரோட்டில் நம்ம ஹைதராபாத் பையன் அந்த ஏசுக்கிட்ட அவன் பொண்ணை ஒப்படைச்சிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அன்றைக்கி என்ன நடந்தது, அதாவது கொலை நடந்த அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறப்படி ஏசுவோட பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்ம மலர் கண்டுபிடிச்ச மாதிரியே தமன்னா வீட்டு அட்ரஸை தேடி எடுத்துக்கிட்டு தமன்னாவோட பழைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே யாருமே இல்லை. ஆனால் இயேசுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல் எல்லாம் இங்கே தான் வருவாங்கன்னு, ஏன் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்துறாரு. இயேசு எல்லார்கிட்டையும் சண்டை போடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம கணேசன் வரா. அப்படி வந்து சாவித்திரியை பார்த்து இவ தானே குழந்தை அப்படின்னு கேட்டு சாவித்திரி அடிக்க போகிறான். ஒரு கட்டத்தில் சாவித்திரி இயேசுவை தடுக்க போக இயேசு பின்னாடி இருக்க கிளாம்பில் சாவித்திரியை இடிக்கிறாரு. சாவித்திரி உயிருக்கு போராடி இறக்கும் போது கூட இயேசு பொண்ணோட காலை இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்போ மனநிலையை பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு நம்ம தமன்னாவோட அப்பா கணேசனோட பெண்ணை எடுத்து குத்துன்னு குத்துறா. அதுக்கப்புறம் பசங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் இயேசு கிட்ட மாட்டிக்கிறான், அவனை இயேசு கொன்னுடுறான். இதுதான் நடந்துச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு வராப்புல. அப்போ அந்த இடத்துல நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுடலை கண்ணில் அவன் மாட்டிக்கிறான். இங்கே தமன்னா தன்னோட வீட்டில் அம்மா செத்த விஷயத்த அப்பா ஏன் மறைச்சாரு, அதாவது அவங்க செத்தது 1995, ஆனால் இவர் ஏன் என்கிட்ட 1993 சொன்னார்னு கேட்க தமன்னா அப்பா எதுவுமே வாயை திறக்காமல் உட்காந்துருக்கா. அப்படி ஆனால் இந்த பக்கம் ஐபி அட்ரஸை வச்சு கம்ப்யூட்டரில் ஹேக் பண்ணவனை கண்டுபிடிச்சி அங்கே போய் நிற்கிறாங்க நம்ம மலரும் அண்ட் அவங்களோட சிசிடிவி ஃப்ரெண்டும். அதே சமயம் வெளியே போன அந்த ஹைதராபாத் பையனை தேட போன இந்த 2 பேர் ஹேக்கரும் அந்த ஒரு ஹைதராபாத் பையனும் திரும்பி வீட்டுக்கு வராங்க. வந்து அங்கே மலர் நிற்கிறான். என்னடா ஹேக் பண்ணீங்க, என்ன விஷயத்தில் ஹேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மீதி இருக்க அந்த ஒரு ஹைதராபாத் பையன் அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் இந்த பசங்க 3 பேரும் அப்புறம் இவங்க ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு சொல்லப்படுற அந்த பொண்ணும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இல்லையா. அந்த காலேஜுக்கு ஒரு நாள் லெக்சர் எடுக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டரான நம்ம இயேசு வராரு. என்ன லெக்சரர் எடுக்க போகிறாருன்னா, அதாவது பெருமூளை வாதம் அப்படிங்கிற நோய் எப்படி இருக்கும் அப்படிங்கிற லெக்சரர் தான் எடுக்க வராரு. ஏன்னா அவரோட பொண்ணு தான் பெருமூளை வாதத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களை கூட்டிக்கிட்டே வந்து லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கிறாரு. அப்போ இந்த பசங்க கூட இருக்க அந்த டாக்டர் பொண்ணு கிளாஸை கவனிக்காமல் அந்த இயேசுவோட பொண்ணை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணுறா. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தான் ஐடி கார்டு மேனேஜுக்கு வச்சு சொல்லித்தரேன்னு கிட்ட போய் பேசுகிறா. இதை பார்க்குற நம்ம இயேசு தன்னோட பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த டாக்டர் பொண்ணு, சார் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணு நோய் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இயேசு முடியாதுன்னு சொல்லி தான் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணோட ஐடி கார்டையும் சேர்த்து எடுத்துன்னு போயிடுறாங்க அந்த இயேசுவோட பொண்ணு. ஸோ அதனால் ஐடி கார்டு வாங்க இந்த இயேசு பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க அந்த டாக்டர் பொண்ணு. அங்கே வீட்டில் வேலை செய்கிற லேடி தான் முதல்ல செத்து போன அந்த சாவித்ரி. இந்த டாக்டர் பொண்ணு சாவித்ரி கிட்ட நான் இங்கே டெய்லி வரலாமா, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சாவித்ரி நீ வாமா நான் இயேசுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இந்த டாக்டர் பொண்ணு டெய்லி வீட்டுக்கு வர ஆரம்பித்து தான் பண்ண அந்த ஐடி கார்டு ரோப் மேஜிக்கை இயேசு பொண்ணுக்கு கற்றுத்தரா. 2 பேருமே ரொம்ப திக்காக ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இயேசு பொண்ணுக்கு மருந்து கொடுக்கணும்னு டாக்டர் பொண்ணு போய் மருந்து எடுக்க போகிறாங்க. அப்போ அங்கே கபோர்ட் ஃபுல்லாக மருந்து இருக்குது. என்னடா இது இவ்வளோ மாத்திரையான்னு யோசிச்சு சாவித்திரி கிட்ட, யார் இவ்வளோ மாத்திரை எழுதி கொடுத்தது, எந்த டாக்டர் கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாவித்திரி இவங்களுக்கு வந்து 3 வயசுலேருந்து ஃபீவர் வந்துச்சுமா, அதுலேருந்து இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்டால், யார் டாக்டரு, நம்ம இயேசு சார் தான் டாக்டர், அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க.
என்னது அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவராச்சே, அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு அந்த டாக்டர் பொண்ணு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தேகம் நம்ம சாவித்திரியும் தொத்திக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த டாக்டர் படிக்கிற பொண்ணு கேட்டது சரிதானே, ஏசு எப்படி இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்? ஏசு மாத்திரை கொடுத்து தான் ஒருவேளை இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகியிருக்குமோ? சரி, அதுக்கும் தமன்னா அப்பாவுக்கும் என்ன சந்தேகம்? பொறுத்திருந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு தான் கடைசி எபிசோட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.